கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது மிஸ்டர் 87 தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா மைண்ட் கிராஃப்ட் கேவ் ஹண்டிங் போக போகிறோம். கேவ் ஹண்டிங்காக மைனிங் ஹண்டிங்கான்னு தெரில. சரி, என்னடா பேசின்னு இருக்கேன் கேவ் ஹண்டிங்கின்னு சொல்கிற, கையில் என்னடா அயன்லாம் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆஃப்லைன்லேயே கொஞ்சம் டூல்ஸாக ரெடி பண்ணுறதுக்கு அயன் கொஞ்சம் போயிட்டு இங்கே எதுக்கே ஒரு கேவ் வந்தது, அதனால் அங்கே போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஃபுட்டும் நம்மக்கிட்ட ஒரு 2 ஸ்டாக்ஸுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான டூல்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட 2 ஸ்டாக் இதுவும் இருக்குது, கொஞ்சம் ஸ்டிக்ஸும் இருக்குது. அப்புறம் அது ஒரு மட்டும் இல்லாமல் நான் ஒரு வாட்டி செத்துட்டேன். ஆஃப்லைனில் போய்ட்டு இது எடுக்கலான்னும் போது ஆஃப்லைனில் போய்ட்டு அதாவது போய்ட்டு அயன் எதனா எடுக்கலாமான்னு போய் செத்துட்டேன். அதான் இப்போது சரி, இதே ஒரு கண்டென்ட்டாக மாட்டிடலான்ட்டு அவ்வளோதான். செத்ததெல்லாம் காமிச்சா ரொம்ப போரிங்காக இருக்கும், அந்த வீடியோவில் எதுவும் பண்ணிட மாட்டேன். அதனால் சரி, ஓகே வாங்க போவோம். என்கிட்ட இருந்த வுட்டு எல்லாமே போயிடுச்சு. முதல்ல செஞ்சுக்கிட்டு இங்கே என்ன டைமண்டு. ஓகே, செஞ்சுக்கிட்டு வாங்க இது பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு போயிட்டு வுட்டை கலெக்ட் பண்ணோமா, அது மாதிரி ஒரு ஸ்டோனு கூட இல்லாமல் என்னடா வுட்டு இது இருக்குது. ஸ்டோன் கூட என்னடா பண்ணுற நீ. சரி, ஒரு ஸ்டோன் நமக்கு, நான் போய் ஸ்டோன் வரேன். ஓகே கைஸ், இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி வாங்க எல்லாத்தையும் டூல்லாம் செய்யலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனேவே ஒரு பிக்காக்ஸ், 2 பிக்காக்ஸாக செஞ்சிடலாம். எங்கடா பிக்காக்ஸு, இன்னொரு பிக்காக்ஸாக தூக்கி இங்கே வச்சுட்டு அப்புறம் ஒரு ஸ்வாடு ஒன்று செஞ்சுக்குவோம். 2 ஸ்வாடு. ஓகே, 2 ஸ்வாடை செஞ்சுக்கலாம். இன்னும் அயன் இருக்குது. அப்போது ஒரே ஒரு இதுவும் பக்கெட் ஆல்ரெடி நான் கலெக்ட் பண்ண அயனை வச்சு செஞ்சுட்டேன். வேறு என்ன செய்யலாம், இது ஒரு ஓகே ஒரு அயனு. ஓகே, அவ்வளோதான் வச்சுப்போம். வச்சுட்டு ஓகே பிளாக் இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ போகலாமா வாங்க போவோம். இந்த நான் சொன்னது இந்த கேவ் தான் கைஸ். ஓகே, என்ன எத்தனை பேர் இருக்கீங்க. இதே மாதிரி வந்து தான் இந்த செத்தான் கைஸ். இதே மாதிரி வந்து இதே இடத்துல தான் செத்தன் நிறைய வாட்டி. அதனால் கீழே போகலான்னு பார்த்தாலும் இருப்பானுங்க. டேய் போடா டேய், இங்கே வேறு எத்தனை பேர் இருக்கானுங்க. சரிங்க, சாப்பிட்டுக்கலாம். ஓகே, எங்கடா வந்து அடிக்கிறான். இங்கே எப்படா வந்த. வேறு இடமே இல்லைடா உனக்கு. ஐயோ, ஷீல்டு செத்து. ஷீல்டு எங்கடா, ஷீல்டு செஞ்சு எங்கே வச்சேன்னு பார்த்தீங்களா, இங்கே பின்னாடி இருந்தான். அவனா இங்கே என்ன வந்தாச்சான். ஓ, இப்படி ஏறி வந்துருக்கானா. ஓகே, இங்கே இருக்கா, இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இதே இந்த வீடியோவில் எனக்கு ஒரு வீடு கட்டலான்னு ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன், தோணுச்சு. ஆனால் இது கோல்டா? எஸ், கோல்டு. இட் மேட் ஆஃப் ஃபஸ்ட்டு கோல்டு கைஸ். அது முன்னாடி அங்கே ஒரு கோல்டு பிளாக் இருந்தது, அதே தான் ஒரு கிடைக்கும். ஃபர்னஸ் செய்யணும்னு நினச்சேன், வந்துட்டு வந்துட்டேன். என்னடா எவ்வளோ படா, அதிகமாக தான் இருக்குது கைஸ். போடு இதுவே போடலாம்.
இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு முடிவாக தான் எடுத்துருக்கோம். சாதாரணமாக இருந்தால் ஒரு நல்ல முடிவு நான் சொல்கிறீங்க. ஓகே, போன வீடியோ எப்படி பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஓகே, எங்கடா போகிற? எங்கே பரவாயில்ல டேய். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படா நீ செத்த? இத்தனைக்கும் நான் ஈஸியில் தான் வச்சானேன். என்ன ஆச்சு தெரியுமா? இதே இடம், இந்த இடத்துல நான் செத்தேன். ஓகே, இங்கே நின்றுந்தேன். ஓகேவா, இங்கே வந்து க்ரீப்பரு. ஓகே, க்ரீப்பர் எப்படா செத்த? க்ரீப்பர் தானே அப்படின்னு நீ கேட்காதே எனக்கு தெரியுது. ஒரே இடத்துல 5 க்ரீப்பரு ஸ்பான் ஆகிறானுங்க. என்ன நினைப்பீங்க? அப்போ நீங்களே சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? ஓடுறேன், அப்போ எனக்கு வேறு ஆட்டு வேறு இல்லையா? வரான் வரான். போடா 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 போடா. அப்போன்னு பார்த்து எனக்கு லைஃப் வேறு இல்லை. இவன் தானா? அப்போன்னு பார்த்து எனக்கு லைஃப் வேறு இல்லையா? கரெக்டாக அங்கேருந்து ஒரு ஸ்கெலிட்டன் வந்தான். கரெக்டாக ஃப்ரீ ஃபயர் பிளேயர் போல இருக்குது. கரெக்டாக வந்து ஹெட்ஷாட் ஒன்று வச்சு. இப்போ கூட பார்த்தீங்களா, டைமண்ட் பக்கத்தில் ஸ்கெலிட்டன் அண்ட் சைட் போறியாடா எண்டர்மேன். கரெக்டாக ஒரு ஹெட்ஷாட் வச்சா ஒரு ஃபஸ்ட் டே. டே பார்த்தேன்டா, இப்போ என்னதுடா அது ஒரு ஸ்கெலிட்டன் தான்ட்டு. ஆனால் திடீர்னு வெள்ளை கலரில் ஏதோ தெரியுதுன்னு பார்த்தேன். இங்கேயும் ஒரு டைமண்ட் இருக்கு. போடா அப்பாடி. என் கையில் ஒரு ஷீல்டு இருக்குன்னே மறந்துட்டு நான் பாட்டு பெரிய இவன் மாதிரி பிவிபி பிளேயர் மாதிரி பண்ண வரேன். டே பார்க்காதீங்கடா, அங்கே பார்த்தீங்களா பாருங்க எத்தனை பேர். இது அப்படி என்ன சங்கு இது? சில நேரத்தில் டிஸ்பான் ஆகிறானுங்க, சில நேரத்தில் ஸ்பான் ஆகிறானுங்க. அதே க்ரீப்பர், அந்த க்ரீப்பர் திடீர்னு டீஸ்பான் ஆகிட்டாச்சு. டீஸ்பான் ஆகிட்டானுங்க. திடீர்னு நான் எங்கே திருப்பி வேறு எங்கன்னா போனோன்னா அங்கே பாருங்க. இந்த மாதிரி நேற்று எனக்கு எத்தனை வாட்டின்னு வந்து தெரியுமா? நேற்றுன்ற பாரு, நான் இது பண்ணும்போது நேற்றுனே வாயில் வருது. ஓகே, நான் எதனா இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்னு போயிடாதீங்க. வீடியோ நாட் இன்ட்ரெஸ்டிங் போயிடாதீங்க. அதுக்குன்ட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் உங்களால் வந்து சப்போர்ட்டு. எத்தனை ஸ்கிரிட்டன்ரா இதுவா இல்லையாடா? ஏவாடா அந்த ஆடுறா ஃபஸ்ட்டு நீ பார்த்துருக்கு. நீ வாடா டே. பார்த்தீங்களா அங்கே ஒரு ஸ்கிரிட்டன் டீஸ் பண்ணணும். வாடா கிட்ட வாடா டே. கிட்ட வாடா டே. ஓகே, ஒரே நிமிஷம் டே. ஓ மை காட், போடா 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 செத்து போடா. ஐயோ, லைஃப் வேற இல்லை. போடா போட்டுட்டு அடிக்காதீங்கடா. எத்தனை போட்டாச்சு? மை காட், எவனோ பார்க்கல. பாடு என்னடா இது? இவன் சீக்கிரம் சாப்பாடு கொறடா டே, சீக்கிரம்டா டே. நான் இங்கே சிவனுங்க எனக்கு பார்த்தீங்களா? இப்போ நீ உங்கள் லைவ்லேயே காமிக்கிறேன். உங்கள் முன்னாடி தானே இப்போ பார்த்தீங்களா? ஓடுறா ஐயோ, ஏறா பிளாக்கு. நீங்கள் வேறு நேரங்கால பிள்ளையும் பண்ணாதாடி. எதுக்கு இப்படி ஓடுறேன்னு கேட்டிங்கன்னா குட்டி சாமி.
அங்கே பாருங்க ஓராம் பாருங்க. சத்தியமாக இவன்ட்ட மாட்டிடக்கூடாது. டேய் நீ ஓட எங்கடா? ஐயோ ஸ்வாடை கீழே போட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்டா எனக்கு மட்டும் இது நடக்குது? இதுவும் போன வீட்டில் டைமண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா போன வீட்டில் கண்ணு இப்போ எடுத்ததா? இப்போ எடுத்துமே 2 டைமண்டு. போன வீட்டில் டைமண்ட் எடுத்தேன். ஆனால் அது இதே மாதிரி எங்கேயும் கீழே போட்டேன். ஸ்குவாடு வச்சுக்கின்னு வராம பாருங்க. வரான் அடிக்கிறான்டா. எங்கடா ஸ்குவாடு? இத்தனை டைமண்ட் வந்து எடுக்க முடியாம இருக்குது. டேய் ஐயோ ஏறுவான். நான் மண்டே வந்துட்டேன். ஏறுவான்னு மண்டே வந்துட்டேன் கைஸ். டேய் தொத்தி அடிக்கிறீங்க. டேய் ஐயோ ஏன்டா இப்படி வந்து ஐயோ ஆஃப் ஆஃப்ட்டு அவனுக்கு ஒரு அடி வச்சா நான் செத்துருவேன். டேய் அடா போங்கடா சாவுடா. போங்கடா டே எப்படி வச்சுட்டு போகலாம். ஆனால் அது முட்டேன். எனக்கு ஸ்பேஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு போவோம். டைமண்ட் ஐடி வச்சிடலாம். அது தொத்திக்கு போடுறாத. போ வேற வழி. டைமண்ட் லாத்தில் இருந்ததானா? அப்பா சரியான அடி. வருகிறார். திருப்பி வந்த இடத்துக்கே வந்து மாட்டேங்க. நான் கீழே தான் போகணும்னு நினச்சேன். இங்கேயே வந்தேன். யாராவது கொண்டாத்துக்கு வராதிங்களா ஒரு நிமிஷம். கரெக்டாக வந்துடுறா. அப்பா பிவிபிலாம் பண்ணி நான் சாக விரும்பலை. நான் இன்னும் அவ்வளோலாம் இன்னும் கிளச் பண்ணுற அளவுக்குலாம் நான் இன்னும் வரல. சரி பிவிபினே வாயில் ஊற்றுறேன். எம்ஹெச் இந்த பிவிபி அப்படின்னு எவனும் என் கூட விளாடதான் இல்லை. இங்கேயே இங்கெல்லாம் போனாட்டு வந்துட்டேன். எப்படி இதை மிஸ் பண்ணேன்? டேய் உனக்கு அங்கேருந்து கண்ணு தெரியுமாடா? எப்படா உனக்கு தெரியுது அங்கேருந்து கண்ணு? அப்படியே மாட்டின்னுறா. ஒரு நிமிஷம் டைமண்ட் மட்டும் எடுத்துடுறேன். வராதரா வரானே. அப்படியே தண்ணி எரியுது. டேய் போடா ஒரு டைமண்ட் கடா. டே வாடா. வேற சைடில் இருந்தறியா? வாப்பா டேய் எத்தனை பேர் ராக்குறீங்க? டேய் சில்ட்ரன் பார்க்காதரா. உனக்கு வந்துட்டேன் போறா. டே வாடா. டே எத்தனை பேரா ஓடுறேன் ஏறா. அடிக்கிறான்டா. வாடா டே வாடா. டேய் போனா என்ன இருப்பீங்களா? அவங்க வேறு வேலையாடா. போங்கடா என்னங்களா? ஓகே இங்கே டைமண்ட் இருந்ததுங்க.
வந்துடும். ஐயோ வந்துடனே. அது ஐயோ தண்ணி இதெல்லாம் வைக்கிறேன். சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஏய் நீ எங்கேருந்துடா? டைமண்ட் வேறு கண்ணு மறைக்குது. எதுக்கு பிளாக் பிளாக் இருக்கு கரெக்டாக இருக்குமா? ஏய் பரவாயில்ல இத்தனை டைமண்ட். அஞ்சு தான் கச்சிருக்கா. டைமண்ட் எடுத்து உள்ளே வச்சுட்டு வந்தேன்ல, நான் கூட இவனுக்கு மேலே சந்தேகப்பட்டேன் கெட்டமா இல்லையான்ட்டு. ஸ்டோன் கிடைக்குது, கலெக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் போடுறது எல்லாமே கலெக்ட் பண்ணலாம் விடுங்க. நான் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வரும்னு கதை பேசிட்டே உங்கள்கிட்ட வந்துட்டேன். சரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், ரொம்ப நேரம் மைனிங்க்கு அப்புறம் மைனிங் சொல்ல கேவன்ட்டிங்க்கு அப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ பொருள் தெரியுமா இருக்குது? கிட்டத்தட்ட இவ்வளோ பொருள். இங்கே பாருங்க, ஒரு ஸ்டாக்கு ரேப்பிட் சர்ஜரி கொஞ்சம் தான் இருந்தது. அப்புறம் நான் இந்த சாதா பொருட்கெலாம் நான் முக்கியத்துவமே கொடுக்காம அயனு, அதுக்கப்புறம் இந்த டைமண்ட்ஸ் இதெல்லாம் டைமண்ட் கிட்டத்தட்ட கேவ் ஃபுல்லாக நான் சேர்த்து பார்த்தேன் காய்ஸ். ஆனால் எனக்கு போதும், இதுவே போதும் அப்படின்ட்டு நான் இதுவே விட்டுட்டேன். சரி ஓகேவா, நான் இது வரைக்கும் பண்ணாதது ஒன்று பண்ண போகிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேயே நீங்கள் நினைக்கிறது தான் டைமண்ட் ஆர்மர் தான் பண்ணிடலாமா? அதுக்கு முதல்ல இருங்க ஒரே நிமிஷம். நான் முதல்ல எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு வரேன். ஓகே காய்ஸ், இப்போது நான் ஏதாச்சும் ஃபர்னஸில் போகிறது உட்டு இல்லையா? ஐயோ மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேனே. சரி நான் இருங்க உட்டை மட்டும் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே காய்ஸ், வச்சுட்டு வந்துட்டேன். உங்கள்கிட்ட 4 ஸ்டாக் உட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேவா, போடுறேன் ஒன்றுத்தையும். ஒன்றுத்தில் ஒன்று இன்னொரு ஸ்டாக் ஒன்று வருது. அவ்வளோ போய் உட்காரா. முதல்ல இதை எடுத்து தெரியாமல் எவ்வளோ எத்தனை வந்துட்டணும். எடுத்தால் ஒன்று அதிகமாக எத்தனை வர, இல்லைன்னா கம்மியாக எதனா ஒன்று வச்சுக்கிறேன். சபாஸ்ரா அவனுக்கு தேவைதான். யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறோம், யூஸ் பண்ணால் தான் போகிறோம். விடுங்க எடுத்து உள்ளே வச்சுப்போம். யார் ஏன் செஸ்ட்டு இது யார் கேட்க போகிறா? ஆனால் எடுத்து கோலாக கூட மாற்றிக்கலாம். ஓகே தூளை போடுறா. ஓகே இது ஆகட்டும். நான் அது வரைக்கும் நான் பண்ணிட்டு டைமண்ட் ஆர்மர். ஓகே டைமண்ட் ஆர்மர் பண்ணலாமா? ஓகே ஒரு செஸ்ட் பிளேட்டு, லெகின்னு, அப்புறம் ஒரு பூட்டு வேணாம், ஹெல்மெட் பண்ணிக்கலாம். ஓகே இது இருக்கா இன்னும்? ஓகே அப்புறம் எங்கே அந்த அயன் பேக்ஸ் இருக்குல்ல, எந்த சைடு போயிட்டு இது எடுத்துகிட்டு வந்தேன்? எங்கேயோ போயிட்டு இது எடுத்துகிட்டு வரணுனே. நெதர் போர்ட்டல் எங்கே இருக்குது? எந்த சைடு? இங்கே இருக்கா? இங்கே ஒரு ரெண்டு பிளாக்கு இது இருக்குது கோல்டு. அதை வச்சு ஒரு லெகின் மட்டும் செஞ்சுக்கிட்டு அவ்வளோதான், வீடு ஒன்று கட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்க காய்ஸ், ஷேடர் வச்சுட்டு ஆடலாமா ஷேடர் இல்லாமல் ஆடலாமான்ட்டு. ஓகே நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன். ஓகே வேறு அதை உடைக்க முடியுமா? அது ஓகே அவ்வளோதான், திரும்ப வேண்டியதான். ஒரு எவ்வளோ 13 கிடைக்குதா? 18.
போராடே. சரி, போன வாட்டி இதே இடத்துல அடி வாங்கினேன். ரெண்டு பேரும் ஓகே, ஏதாச்சும் ஒரு கோல்டு பூட்டை செஞ்சுட்டு நான் நகருக்கு போனால் போகலாம்ல. ஷேடல் எப்படி செய்யறதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் உன்னை ரொம்ப நாளைக்கு சந்திக்கிறேன். பாய். அப்புறம் ஒரு ஷேடல் எப்படி செய்யறது? ஓகேங்களா? சரி, இதுக்கு வந்துருங்க பாரு. ஓகேங்களா? ஒரு பூட்டு. ஓகே, ஒன்று ஒன்றா போகிறோம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே கைஸ், நம்ம ஃபுல் ஆர்மர் செட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஸ்வாடு 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 ஓகே, எங்கடா அது? எங்கடா? ஓகே, நான் பண்ண போகிற பிக்காக்ஸ் எடுத்தோடனே பண்ண போகிறது இந்த அப்சிடியன்ன்றது. போய்ட்டு அப்சிடியன் மட்டும் நோண்டிட்டு வரலாமா? அப்படியே என்சாண்டிங் டேப்பில் பண்ணிடலாம். ஐயோ, இப்போ அப்சிடியன் உடச்சா நம்ம இதை உடச்சிடலாமே. பரவாயில்ல, விடுவோம். வேறு இங்கே 2 இருக்கும் பாரு. எத்தனை தேவை என்சாண்டிங் புக்கு? ஓகே, நான் இதை ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்றேன், பார்க்குறேன். அப்சிடியன் இருக்கு எனக்கு. நான் எவ்வளோ பண்ணணும்னு தெரில, அதனால் அந்த போர்ட்டலே ஃபுல்லாத்தையும் உடச்சிட்டேன். பார்த்தா தெரியும், பார்த்தீங்களா? போர்ட்டல் ஃபுல்லாத்தையும் உடச்சிட்டேன். அதனால் வேறு என்ன பண்ணுறோன்னு தெரில. நான் மறந்துட்டேன். ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு நான் விளாடியே. இப்போ நான் அந்த வீடியோக்காக தான் விளாட்றேன்னே உட்காந்து. முடிஞ்சிச்சா இல்லை முடியல. இதுலேயும் 47 ஆயிடுச்சாடா? எல்லாத்துலையும் 47. ஓகே, ஓகே. புக்கு வேணும்ல? என்ன லெதர் புக்கு? எத்தனை புக்கு? 3 லெதர் ஒரு புக்கு. ஐயோ, இப்போ நான் எங்கே போய்ட்டு இதுவும் தேடுவேன்? இங்கே எங்கன்னா இது இருந்தால் சுகர் கேன் இருந்தால் நல்லாயிருக்கும். டே அப்போ அங்கே இருக்குடா. பரவாயில்ல, அதிகமாகவே இருக்குது. புக்கு இல்லை, 3 லெதர் வேணும் புக்கு செய்யணும்னா. 3 லெதரு 3 பேப்பர்னு நினைக்கிறேன் ஒரு புக்கு. எங்கே உள்ளான்னு பார்த்தோன்னா அங்கே உள்ளாதரா. ஓகே, என்னடா அதிகமாக இருந்தது அங்கே பார்க்க? இல்லை, கரெக்டாக தான் இருக்கா? பேப்பர் செய்யறதுக்கு 3 சுகர் கேன் வச்சா ஒரு பேப்பரு. ஐயோ, கரெக்டாக 3 பேப்பருக்கு 3 சுகர் கேன் வச்சுருக்கீங்களே. நல்லா இருப்பீங்களடா நீங்களாம். போங்கடா டே. இருங்க, சுகர் கேன் வச்சு பேப்பர் பண்ணலாம்ல. ஐயோ, சுகர் பண்ணுறப்ப நேரம் அது கரெக்டாக 9 இப்போ பண்ணலாமா? ஒரு தான். ஆமாம். ஐயோ, வேஸ்ட் பண்ணிட்டணும். எங்கடா? ஓகே, we made it. ஐயோ, சுகர் கேனை வேஸ்ட் பண்ணிட்டேனே. இது உள்ளே திரும்ப வச்சிடலாம். இருங்க, கொஞ்சம் பெரிய இடம் தான். எங்கடா டார்ச்சு?
என்னடா பக்கத்து தெரு வருது டேய். சரி ஓகே இங்கேயே வச்சுப்போம். கரெக்டாக இருக்காமா? ஓகே வச்சுக்கலாம் இங்கேயே. ஓகே லேப்டாப் இப்படி வச்சுட்டு என்ன கிடைக்குது? எஃபிஷியன்சி 1 எஃபிஷியன்சியா? ஓகே ஸ்வாடுக்கு ஷார்ப்னஸ் 1 நாட் பேக் 2. ஓகே சரி நாட் பேக் 1 ஷார்ப்னஸ். ஏன்டா ஷார்ப்னஸ் நாட் பேக் இருந்தால் இதை வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பி கம்மியாக இருக்குது அதான். அன்பிரேக்கிங்கா? ஓகே பரவாயில்ல 2 தானே. ஓகே வருங்க பார்க்கலாம் எஃபிஷியன்சி 1 எப்படி இருக்குன்ட்டு. ஓகே பரவாயில்ல ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே நம்ம இது விழாத்துக்கு வீட்டுக்கு ஒரு 6 மீட்டருமே. ஓகே ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். ப்ரொடக்ஷன் 1. ஓகே ப்ரொடக்ஷன் 1 ப்ரொடக்ஷன்னா அது புதுசாக வைக்கிறடே. அன்பிரேக்கிங் இதுக்கெல்லாமா அன்பிரேக்கிங் வரும்? பரவாயில்ல இதே வச்சுக்கலாம். ஹெல்மெட்டுக்கு ஒன்று அதே தான். பிரேக்கிங்கு ப்ரொடக்ஷன் 1 பிரேக்கிங் ஓகே ப்ரொடக்ஷனே போட்டுப்போம். இதுக்கப்புறமா நல்லா இது மட்டும் வச்சுருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் அதிகமாக வச்சுருவேன். ஓகே போக வில்லு தெரியல ட்ரேட்லாம் பண்ணலாம். ஓகே இதுக்கு பரவாயில்ல போடுவோம். பூட்டு தானே. என்னடா பூட்டு? பிளாஸ்ட் ப்ரொடக்ஷன் போடுவோம். ஓகே யாரா வந்து அடிக்கணுமே. யாராலே அங்கே ஆடு மாடு இருந்தது. இதுக்கு என்ன போட்டிருக்கேன்? ஷார்ப்னஸ் 1. அதை வீடியோவில் கண்டிப்பாக பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டார்டிங் பண்ண பார்க்கலாம். ஓகே குதிரை வேணாம், குதிரை தேவை பண்ணணும். வாடா பரவாயில்ல. பிக்கு வந்து இதில் 2 அடி தானே. ஓகே பரவாயில்ல. எக்ஸ்பி ஏற்றிட்டு போய் வேறு என்ன ஸ்டார்ட் பண்ணுவோமா? வேறு என்ன பண்ணுறது? வீடு கட்டலான்னு பார்த்தேன், கட்ட முடியாதோ? இல்லை கட்டலாமா வேணாவா? சரி இடிச்சு கட்டலாமா ஒரு சாப்பாடு இல்லையா? ஓகே ஒரு ஸ்டாக்கு கைஸ். நான் இதுவும் செஞ்சுக்கலாமா? டைமண்ட் இருக்கா? நான் ஒரு பூட்டை செஞ்சுப்பேன். பூட்டு செஞ்சுட்டு போயிட்டு என்சான்மெண்ட்டை போட்டுடலாம். இதுக்கும் பிளாஸ்ட் இருந்தால் ஃபெதர் ஃபாலிங் இருக்குது. ஃபெதர் ஃபாலிங் 2 இருக்குது. பரவாயில்ல. ஐயோ எக்ஸ்பி இல்லையோ? எக்ஸ்பி இல்லை கைஸ். எக்ஸ்பி ஏற்றின்னு வரணுமா? அங்கே இருக்க அயன் கோலம் எப்படி எத்தனை அடியில் சாவரான்னு பார்க்கலாம். ஓகே எத்தனை அடியில் சாவரான்னு பார்க்கலாமா? அச்சவனே அடிக்கக்கூடாதா திரும்பியும்? வாடா வேணா. ஒன்று 2
11 17 14 14வது அடியில் சாகுறான். ஓகே பரவாயில்ல, நாட் பேட். எக்ஸ்பி எவ்வளோ? பாதி கூட ஏறல. ஏறவே இல்லை எக்ஸ்பி. கொஞ்சம் நினச்சா எக்ஸ்பி கிடைக்காதா என்ன? ஒரு புக்கு செஞ்சு வச்சுட்டு எதனா எக்ஸ்பெரிமெண்ட் கிடைக்கலான்னு பார்க்கலாமா? எக்ஸ்பி பாதி கூட இல்லையா? ஓகே புக்கு செஞ்சுட்டு செஞ்சுட்டு உள்ளே வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துருந்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்க வர பாய். என்னோட வீடியோ கட்டலான்னு சொல்லி முடிச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்க மாதிரி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வீடியோ கட்டலாம். அடுத்த வீடியோவில் பார்க்க மாதிரி டாட்டா, பாய் பாய், see you.